எதிரியினுடைய ஆயுதத்தை பிடுங்கி அவனையே கொலை செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தை. அதில் கெட்டிக்காரங்களா ஈரான் இருக்காங்களா? வடகொரியா அப்படிங்கிற நாட்டை பார்த்து அமெரிக்கா பயப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரு முக்கியமான விஷயத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பே ரிவீல் பண்ணியிருக்கார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய மனைவி அவங்கள வச்சு ஒரு பெரிய டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஈரான். அது என்னவா இருக்கும்? ட்ரம்ப்பினுடைய மனைவியை பற்றி உங்களுக்கே தெரியும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ரொம்ப முக்கியமான ஃபைலுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவங்களை வச்சு என்ன ரகசியத்தை ஈரான் செஞ்சு முடிச்சிருப்பாங்க? இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அது தொடர்பான விஷயங்களோடு சேர்த்து ஒட்டுமொத்த உலக நடப்பையும் ஒரு 10 நிமிஷத்தில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கிம் சாங் உன் அவருடைய மகள் அடுத்த தலைவராக உருவாக போகிறாரு வடகொரியாவில். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த வடகொரியா அப்படிங்கிற நாட்டோட அமெரிக்கா டைப் பண்ண விரும்புகிறாங்க. 2019 ட்ரம்ப் அவர்கள் கிம் சாங் உன்னை நேரடியாக வடகொரியாவுக்கே போய் சந்தித்தார். அதற்கு பிறகு 2 நாடுகளுக்கான உறவு அப்படிங்கிறது முழுமையாக கைவிடப்பட்டு விட்டது. இப்போது வடகொரியா அப்படிங்கிற நாட்டினுடைய அதிபர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அமெரிக்காவா, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவோடு யார் யாரெல்லாம் எதிரி நாடுகளாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அமெரிக்காவோடு வடகொரியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய அளவில் பயமாகவும் இருக்குது. இந்த பயத்தினுடைய அறிகுறி காரணமாக தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வடகொரியா 57 அணு ஆயுதங்களை தன் வசம் வச்சுருக்காங்க. இந்த 57 அணு ஆயுதங்கள் இருக்குல்ல, அதை பார்த்து ட்ரம்ப் இப்போ பயந்து போயிருக்கார். அதனால் உன்னை என் நண்பனாக்கிட்டா, தென்கொரியாவோடு இருக்கக்கூடிய விளக்கு இன்னும் ஜாஸ்தியாக்கிட்டா, தென்கொரியாவோடு இருக்கக்கூடிய உறவை துண்டிச்சிட்டு வடகொரியாவோட நட்பு பாராட்டிட்டா, அந்த அணு ஆயுதங்களில் நம்மளும் ஜாயின் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் தான் இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈடுபடுறாரு. 2019க்கு பிறகு கிம் சாங் உன் அவரை மறுபடியும் சந்திப்பதற்கான வாய்ப்பை இப்போ உருவாக்க போகிறார். அப்பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று வைக்க போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் வரக்கூடிய நவம்பர் மாதம் கிம்மோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் பாண்ட் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் இப்போ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார். இதே விஷயத்தை தான் ஈரானும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஈரானுக்கு நல்லாவே தெரியும், நம்மக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை, இல்லாட்டி அமெரிக்கா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்னு. ஸோ அதிகமான அளவில் ஆயுதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய வேலையையும் உற்பத்தி செய்யக்கூடிய வேலையையும் தொடர்ச்சியாக ஈரான் செய்வதில் தவறேதும் இல்லை. அமெரிக்காவினுடைய பாண்டு பத்திரங்களை ஜப்பான் இப்போது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனா கிட்டையும் அதே மாதிரி ஏகப்பட்ட பாண்டு பத்திரங்கள் இருக்குது. ஆனால் இப்போ ஜப்பான் அதை விற்றதுனுடைய விளைவு பங்குச்சந்தையில் ஏகப்பட்ட நட்டத்தை இப்போது சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஈரான் இப்போ ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க. போரின் போது இழப்பீடு தருவதாக அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த இழப்பீடு சம்பந்தமாக எந்த ஒரு அறிவிப்பையும் அவங்க கொடுக்கல, பணமும் கொடுக்கல. ஸோ அமெரிக்கா இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ ஈரான் ரிவீல் பண்ணிடுறாங்க. இதற்கு பேரலாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய தங்கம் இருக்குல்ல, அதை பூரா அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதாவது இங்கிலாந்து வங்கியில் இருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய தங்கத்தை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த வகையில் எல் நேஷனல் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனத்தினுடைய தகவலின் அடிப்படையில் வெனிசுலாவினுடைய ஒட்டுமொத்த தங்க இருப்பான 31 டன்னையும் இப்போ அமெரிக்கா வளைச்சு போட ட்ரை பண்ணுது. இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது $4 பில்லியன். உலகத்தினுடைய மிகப்பெரிய திருடன் அமெரிக்கன். இந்த அமெரிக்கன் உலகத்தினுடைய உழைப்பையும் திருடுவான். அதே நேரத்தில் திருடுறதுல கெட்டிக்காரங்க நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவில் அந்த வெள்ளையன் செய்யக்கூடிய சேட்டைங்கிறது அதிகமாயிட்டே போகுது. மெலானியா, இந்த நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரம்பினுடைய மனைவி. திடுதுப்புன்னு அவங்க மாயமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. வேர் இஸ் மெலானியா அப்படிங்கிற கொஸ்டின் பயங்கரமாக வைரலாச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் சைடில் இருந்து ஒரு நக்கலாக ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். அது ட்விட்டரில் நிறையா பேர் போட்டிருந்தாங்க. ஐஆர்சிசி சைட்லேருந்து
மெலானியா எங்கேயாவது ஷாப்பிங் பண்ண போயிருப்பாங்க. ஷாப்பிங் பண்ண போன இடத்துல கூடுதல் நேரம் அவங்க செலவிட்டு இருக்கலாம். தன்னுடைய அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பொருளின் மீது அவங்க கவனத்தை ஈர்த்திருக்கலாம். ரைட்டா? அதனால அவங்க ஒரு 10 நிமிஷம் காணாமல் போனது விஷயம் தொடர்பாக ஈரானை தான் அமெரிக்கா சந்தேகப்படுவாங்க. தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்படுவதை தாண்டி ஈரான் மீது தான் மனைவி காணாமல் போனால் கூட ட்ரம்ப் சந்தேகப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கமெண்டில் அதிகமான அளவில் போய். சரி, இப்போ மெலானியா நிஜமாகவே காணாமல் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களோட பிளேஸில் பத்திரமா தான் இருக்காங்க. பட் இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கில் எல்லாம் எப்படி நயன்தாராவுக்கு நயன்தாரா திருப்பதியில் போய் மொட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வதந்தி பரப்புவாங்களோ, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அமெரிக்காவில் இருந்து நிறையா பேர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் மெலானியா காணாமல் போயிட்டாங்க, அதுக்கு காரணம் ஈரானாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள்லாம் பயங்கரமாக ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்சராக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்காமல் நடுநிலையாக ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே நம்ம எதிரியாக மாறிடலாம். ரெண்டாவது, ஒரு சாரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாராருக்கு ஆதரவாகவோ ஒரு சாராருக்கு எதிராகவோ பேசும்போது பிரச்சனைகள் வரும். அந்த வகையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்ஃப்ளூயன்சர், அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ஷோம்ஷோ பிபி. இந்த லேடி ஒரு 13 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை இன்ஸ்டாகிராமில் தன்வசப்படுத்தியிருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க வெளியிடக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்ப்புகளும் பதிவாகிட்டே இருந்திருக்கு. பட் அதெல்லாம் கவலைப்படாமல் அவங்க ஒரு ட்ராவல் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது தன்னுடைய உறவினர்களோட அவங்க போயிட்டுருக்கிற அந்த நேரத்திலேயே அவங்க மீது துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்படுது. அவங்க இறந்து போயிடுறாங்க. இது பாகிஸ்தானில் தடவை நடக்கக்கூடிய ஈவெண்ட் கிடையாது. சோஷியல் மீடியா பயன்படுத்துவோர் அதிகமான அளவில் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல்களை ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் கருத்து சுதந்திரம் இருக்குங்கிற பேரில் தனக்கு தோணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணக்கூடிய பெண் இன்ஃப்ளூயன்சர் அவங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற வேதனையான செய்தி படிக்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆப்கனில் கல்வி சுதந்திரம் அப்படிங்கிறது பறிக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதே ஐக்கிய நாடுகள் சபை ஈரானில் ஒரு வார் நடக்குது அப்படின்னா அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்க மறுக்கிறாங்க. இது ரெண்டையுமே ஒரு சேர பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது முட்டாள்தனமாக இருந்தாலும் எந்த இடத்துல வச்சு இதை சொல்ல முடியும் இல்லையா? அது மாதிரி நம்ம பக்கத்து நாடான இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் கடன் அதிகமாகிடுச்சு, கடன் சுமை அதிகமாகிடுச்சு. பாகிஸ்தான் எந்திரிக்கவே முடியலைங்கிறாங்க. தண்ணீர் பற்றாக்குறை, இப்படி ஒட்டுமொத்த தேசமும் வறுமையில் இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய டாலருடைய மதிப்பு பாகிஸ்தானில் அதிகமாகிடுச்சு. அப்போது ஒரு டாலர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இன்றைக்கி பக்ரைனுக்கு இணையாக ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறையா பேர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேலே பொறாமப்படக்கூடிய நபர்களோ ஒரு பெண் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்னாலேயோ அந்த லேடி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான வெவ்வேறு யூகங்கள் போய்கிட்டே இருக்குது. அதுவும் சோஷியல் மீடியாவில் வலம் வருது. நிறைய முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலம் டிஜிட்டல் யுகம் தான். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸை யாரும் தடுக்க முடியாது. அதுவும் பெண்கள் இன்றைக்கி எங்கேயோ முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவது ஒரு சிறிய கொலை மூலியமாக மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முட்டாள்கள் இன்றைக்கி அதிகமான பேர் இருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. யுஏஇ தொடர்ச்சியாக ஈரானோடு கொண்டு இருக்கக்கூடிய நட்புறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறிட்டாங்க. பதிலுக்கு இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹமாஸ் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ஐநா சபை அவங்களே ஒரு பாதையை உருவாக்கியிருக்காங்க மிடில் ஈஸ்ட் ஏரியாவில். அந்த பாதையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. யார்? வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு மாலுமிகள், வெளிநாட்டு கப்பல்கள், வர்த்தகத்துக்கு அந்த பாதையை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி ஸ்டேட் ஆஃப் ஹமாஸுக்கு பேரலாக ஓமனோட ஜாயிண்ட் அடித்து ஒரு வழியை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு சவுதி அரேபியா பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அடையாள அணிவகுப்பு மாதிரி அடையாள அடிங்கிறது ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நடந்ததையும் நம்ம வார் நியூஸில் பார்த்தோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போது ஓமன் வழியாக புதிதாக ஒரு பாதை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்திருப்பது ஈரானுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியது.
இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வச்சு ஏகப்பட்ட பணம் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் சம்பாதிச்சாங்க. இப்போ அதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் ஐநா சபை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அமெரிக்காவினுடைய தூண்டுதல் காரணமாக. ட்ரம்பினுடைய பதவிக்காலம் முடியும் வரை இன்னும் 2.5 ஆண்டு காலத்திற்கு தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல் தொடரும் அப்படின்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இப்போ கணிச்சிருக்காங்க. தவிர ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றுவது அப்படிங்கிறது தொடர்பான விஷயத்தில் நெதன்யாகு ரொம்ப தீவிரமாக இருக்காராம். காசாவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றுவது அப்படிங்கிறது தொடர்பான திட்டங்களும் அது தொடர்பான செயல்பாடுகளும் வித்தின் 2.5 இயர்ஸுக்குள்ளே முடிய போகுது. மறுபடியும் இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது அந்த காலகட்டம் முடிஞ்சு புதியதொரு போருக்கு அமெரிக்கா தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்க பத்திரிகைகள் செய்திகளாக வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஈரானுடைய கலிபாப் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ச்சியாக மூடப்படும், வெளிநாட்டவர்களுக்கும் மூடப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்மையாக இருந்தாலும் பணம் கட்டிட்டு உள்ளே வந்துட்டு போகலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இந்தியாவுக்கு செய்தியாக அனுப்பிச்சிருக்காங்க ஈரான். ஆக மொத்தத்தில் சிலிண்டர் பஞ்சாயத்துங்கிறது இப்போதைக்கு இல்லை, ஆனால் வார் தொடர்பான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரானுக்கும் இடையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.